ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இங்கிலீஷில் பேசலாங்கிற நிகழ்ச்சியில் புதுசாக என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அண்ட் ஏற்கனவே என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்ற ஒரு சின்ன நினைவூட்டலோடு நம்மளோட கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நம்ம எதை பற்றி பார்த்துட்ருக்கோம், எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயப்பட்ட ஒரு விஷயம் காலங்கள், அதாவது டென்சஸ் அப்படிங்கிறது தான். ஏன்னா இந்த பேசுகிறதுக்கு எல்லாருக்கும் என்ன தான் கிராமர்ஸில் எல்லா விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாலும், நிறைய வெக்காபுலரிஸ் தெரிஞ்சிருந்தாலும், எங்கே எப்படி பேசணும், எந்த காலத்தில் எந்த மாதிரி அட்டன் பண்ணி பேசணும் அப்படிங்கிறத நம்ம ஸ்ட்ரக் ஆகும் இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டென்ஸ் என்னென்னா ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். இதுக்கு முன்னாடி நம்ம எல்லா டைப்ஸ் ஆஃப் டென்ஸுமே ஒன் பை ஒன் பார்த்துட்டே வந்துட்டுருக்கோம். அண்ட் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னு வரும்போது ஃப்யூச்சரில், அதாவது எதிர்காலத்தில் பேசக்கூடிய விஷயத்த எப்படி கரெக்டாக பேசலாம், ப்ராம்ப்டாக பேசணுங்கிறது இருக்கு இல்லையா, அதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். அதுலேயுமே தேர்ஸ் அ கைண்ட்ஸ் ஆஃப் டென்ஸ் என்னென்னா பாசிட்டிவ், நெகட்டிவ், இன்ட்ராகேட்டிவ்ஸ். அதாவது பாசிட்டிவாக பேசக்கூடிய விஷயங்கள், இல்லை நான் பண்ணலை செய்யலை அப்படின்னு நெகட்டிவ் விஷயங்கள், இல்லாட்டா கொஸ்டின் மார்க்ஸாக இன்ட்ராகேட்டிவ்ஸ், ஸோ கொஸ்டினாக கேட்குறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுற மாதிரி இருக்குது, ஓவர் கம் பண்ணி நம்ம சென்டென்சஸை மேக் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இன்றைக்கான சென்டென்ஸ் என்ன, வேர்ப் ஃபார்ம் அப்படிங்கிற அந்த ஆக்ஷன் அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, அந்த சென்டென்ஸையே ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது இன்றைக்கான ஆக்ஷன் வேர்ப் என்ன, அதில் எப்படி நம்ம கொண்டு வரலாம் அப்படிங்கிறத சொல்லி தருவாங்க. ஸோ பார்க்குற டென்ஸ் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ இதில் எக்ஸ்க்ளூசிவாக பார்க்குறது நெகட்டிவ் சென்டென்சஸ். ஸோ நெகட்டிவ் அப்படிங்கும்போது விச் இஸ் இண்டிகேட் நாட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், வேர்ப் ஃபார்ம்ஸ். ஸோ என்னென்ன வேர்ப் ஃபார்ம்ஸ் இருக்குதுன்னு பார்த்துருவோம். V1, V2, V3. அதாவது V1னா ப்ரெசன்ட், V2னா பாஸ்ட், V3 பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ என்ன வேர்ப் ஃபார்ம் எடுக்கிறோம் அப்படின்னா இன்வெஸ்ட் அப்படிங்கிறது. ஸோ இன்வெஸ்ட் அப்படின்னா ஜென்ரலாக என்ன பண்ணுவோம், நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது இல்லையா? ஸோ அப்போ முதலீடு அப்படிங்கிறது இன்வெஸ்ட் இல்லையா? ஸோ முதலீடு அப்படிங்கிறது. V2 அண்ட் V3 பார்த்தோம்னா இடி சேர்த்து வரது தான் இன்வெஸ்டட் அப்படிங்கிறது. ஸோ இன்வெஸ்ட் அண்ட் இன்வெஸ்டட் அப்படிங்கிறது பார்த்தோம்னா ஒரே விஷயங்கள் தான். ஸோ என்னன்னா முதலீடு அப்படிங்கிறது இன்வெஸ்ட் சொல்லுவோம், இன்வெஸ்டடுங்கிறது முதலீடு செய்தார், முதலீடு செய்யப்பட்டது. ஸோ அந்த மாதிரி சொல்லக்கூடியது இன்வெஸ்டட். ஸோ ஆக மொத்தம் நம்ம என்ன பண்ணுறோம், ஏதோ ஒரு விஷயத்தை இன்சிஸ்ட் பண்ணுறோம், இன்வெஸ்ட் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அதுதான். ஸோ இப்போ வேர்ப் இஸ் ரெடி. இப்போ சப்ஜெக்ட் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துருவோம். ஸோ என்னெல்லாம் சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஸோ சப்ஜெக்ட்ஸ் வரும்போது ஐ, வி, யூ, ஹி, ஷீ, தே, இட். ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, சப்ஜெக்ட் ரோலில் இருக்காங்க. ஸோ சப்ஜெக்ட் அண்ட் நெகட்டிவ் ஃபார்மு அண்ட் வேர்ப் இருக்காங்க. ஸோ இப்போ எப்படி இதை வச்சு சென்டென்ஸ் எழுதலான்னு பார்க்கலாம். ஒரு எக்ஸாம்பிள். ஸோ எக்ஸாம்பிள் சப்ஜெக்டில் நான் வி அப்படின்னு எடுக்கிறேன். ஸோ இதில் நம்ம ரூல் எப்படி எழுதுவோம், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்னா ஒரு ரூல் ஃபார்மேஷன் பண்ணோன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும் இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது இதுக்கு என்ன அப்படின்னா ஒரு சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சப்ஜெக்ட். ஸோ அது கூடவே வில் ஆர் ஷல் அப்படிங்கிறது தான். ஸோ ஷல், வில் ஆர் ஷல், அது கூட என்ன வரும் நமக்கு, நெகட்டிவில் நாட் அப்படிங்கிறது, தென் ப்ளஸ் V3, அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ அப்படிங்கிற விஷயம், ஒரு சப்ஜெக்ட் வில் ஆர் ஷால் நாட் தென் V3 அப்படிங்கிறது. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு, ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், இப்போ ஒரு சப்ஜெக்ட் எழுதியிருக்கேன் நான், வி அப்படிங்கிறது. ஸோ வி அப்படின்னாலே ரெண்டு பேரை குறிக்கிறது இல்லையா, நாங்கள் அப்படிங்கிறது. ஸோ வி எடுத்திருக்கேன். வில் ஆர் ஷல் நீங்கள் எது வேணாலும் சொல்லிக்கலாம், நான் ஷல்லுங்கிறத எடுத்திருக்கேன். ஸோ விஷல் அப்படிங்கிறது இருக்குது. இது நான் என்ன பண்ணுறேன், ப்ராப்பராக ஒரு நெகட்டிவில் மட்டும் கொடுக்குறேன். ஆனால் இந்த இடத்துல எனக்கு என்ன இருக்குது, ஒரு பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. ஸோ பர்ஃபெக்ஷன் வரும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த நெகட்டிவோடு சேர்ந்து ஹேவ் அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஏன்னா ஃப்யூச்சர் பர்ஃபெக்ஷன் வரும்போது ஃப்யூச்சரில் இருக்கிறது சொல்லிட்டேன், இந்த பர்ஃபெக்ஷன் என்ன கொடுக்கணும், இண்டிகேஷனுங்கிறது ஹேவ். ஸோ அப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல நெகட்டிவ் சொல்லும் போது வி ஷல் நாட், என்ன இல்லை, ஹேவ், வி ஷல் நாட் ஹேவ் அப்படிங்கிறது கொடுத்தாச்சு. ஸோ அப்போ V3 என்ன, இன்வெஸ்டட் இல்லையா? ஸோ வி ஷல் நாட் ஹேவ் இன்வெஸ்டட். இது நான் மேலே எழுதுகிறேன். ஸோ வி ஷல் நாட் ஹேவ் என்ன பண்ணுறோம், V3 ஃபார்ம் எடுக்கும் போது இன்வெஸ்டட். அப்போ நான் அந்த இடத்துல என்ன பண்ணல, நாங்கள் முதலீடு செய்யலை, செய்திருக்க மாட்டோம் அப்படிங்கிறது. வி ஷல் நாட் ஹேவ் இன்வெஸ்டட். இதை இன்னும் நீங்கள் ஓவர் கம் பண்ணணும்னா வி ஷல் நாட் ஹேவ் இன்வெஸ்டட் ஆர் மணி. அப்போ என்ன பண்ணல, எங்களுடைய பணத்தை நாங்கள் என்ன பண்ணல, இன்வெஸ்ட்டு செய்யலை அப்படிங்கிறது தான். அப்போ என்ன பண்ணுறாங்க, நாங்கள், விங்கும் போது விச் இஸ் இண்டிகேட் நாங்கள், ஆர் அப்படிங்கும் போது நாங்கள் எங்கள், மணிங்கும் போது பணத்தை.
பணத்தை. அப்புறம் வி ஷல் நாட் ஹாவ் இன்வெஸ்டட் இல்லையா, அப்போ பணத்தை முதலீடு செய்திருக்க மாட்டோம்னு சொல்லணும். ஏன்னா நாங்கள் 2 பேரை குறிக்கிறதால மாட்டோம் அப்படிங்கிறதா. அப்போ நாங்கள் எங்கள் பணத்தை முதலீடு செய்திருக்க மாட்டோம் அப்படிங்கிறதா. ஸோ வி ஷல் நாட் ஹாவ் இன்வெஸ்டட் ஆர் மணி அப்படிங்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்கும் போது அந்த சப்ஜெக்ட்டுக்கு என்ன ரூல் அமையும் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஸோ என்ன ரூல் அமையும் போது ஃபியூச்சர், அந்த ஃபியூச்சர் தக்கனாப்புல ரூல் எழுதியாச்சு. அண்ட் தென் பெர்ஃபெக்ஷனல் வரும்போது தான் அந்த பெர்ஃபெக்ஷன்ஸ்க்கு நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ பெர்ஃபெக்ஷன்ஸ்க்கு நான் என்ன பண்ணுறேன், ஹேவுங்கிறது கொடுத்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரியான ஃபார்மேஷன் ஆஃப் ஒர்க் ஃபார்ம் கொடுக்குறேன். அப்போ நம்மளோட ரூல் ஃபஸ்ட்டு பக்காவாக செட் ஆகிடுச்சு அப்படின்னா தென் நம்ம என்ன பண்ண ஆரம்பிக்கலாம், சென்டென்ஸை வந்து ஃப்ரேம் பண்ண ஆரம்பிக்கலாம். சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணும்போது நமக்கு தெரிஞ்சிடும் எப்படி எதை மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது. அதே மாதிரி மணி அப்படிங்கிற விஷயத்தில் தான் இன்வெஸ்டட் சொல்லணும்னு கிடையாது. ஸோ நீங்கள் எந்த வேணால் சொல்லலாம். இதர் நீங்கள் ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா கூட ஸ்பெண்டிங் அ டைம் சொல்லலாம். அப்படி இல்லைன்னா ஐ வாஸ் இன்வெஸ்டட் அ டைம், நான் அதில் நிறைய நேரத்தை நான் முதலீடு செஞ்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். விச் இஸ் டிபெண்ட்ஸ் ஆன் தட். அண்ட் இன்வெஸ்டடுங்கிறது இட்ஸ் அ காமன் வேர்ட், அதை நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். ஸோ அதே மாதிரி ஒரே இடத்துல பார்த்திங்கன்னா இங்கே சப்ஜெக்ட் இருக்குது, இந்த இடத்துல இன்டைரக்டாக ஆர் அப்படிங்கிறது இருக்குது. ஆக்சுவலாக இந்த ஆருங்கிறத நம்ம எங்கவும் யூஸ் பண்ணலாம், சப்ஜெக்ட்டுங்கிற ஏரியாலையும் நம்ம யூஸ் பண்ணலாம். பட் நமக்கு என்ன ஆயிருக்கு, நமக்கு இந்த மாதிரியும் ஒரே சென்டென்ஸ்லையுமே நம்ம சப்ஜெக்ட் அண்ட் ஆப்ஜெக்டை ஒரே சென்டென்ஸில் கொடுக்க முடியும். ஸோ தென் பார்த்திங்கன்னா அதோடைய அர்த்தங்கள் வரும்போது வீன்னு வரும்போது 2 பேரை குறிக்கிறது. அதாவது வீங்கிறது வந்து விச் இஸ் இண்டிகேட் யூ அண்ட் மீ, 2 பேரை குறிக்கிறதுனால, அதாவது யூ அண்ட் மீ, நீயும் நானும் அந்த மாதிரி சொல்கிறது, இல்லை நாமும் அவங்களும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ 2 பேரை ஆர் அப்படிங்கிறதுமே அப்படி தான். ஆறுங்கிறது நம்ம என்ன சொல்லுவோம், எங்களுடைய அப்படிங்கிற மாதிரி. அப்போ யாரோ ஒரு 2 பேர் சேர்ந்துருக்குறதா எங்களுடைய அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஆர் வி அப்படிங்கிறது 2 பேர், 2 பேரை மட்டும் குறிக்கக்கூடாது. இதே வந்து மெனி அப்படின்னு வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், தே. ஸோ தேன்னும் போது 2 விஷயத்தை நம்ம சொல்லுவோம். ஒன்று அவர்களுக்காக இவர்களுக்காக, இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா நிறைய பேர் இருக்கிறதையும் தேன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம ஒன்றா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது நம்ம எழுதும் போதும் பேசும் போதும் ஈஸியாக இருக்கும். ஸோ இன்றைக்கான ஒர்க் ஃபார்ம் இன்வெஸ்ட் அண்ட் இன்வெஸ்டட் அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துகிட்டு ரொம்ப அழகாக நம்ம சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களுமே ஒரு ஹோம்ஒர்க்காக எடுத்து ஒரு 5 to 10 சென்டென்ஸ் ஹோம்ஒர்க் பண்ணுங்கள். அடுத்த கிளாஸில் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.